ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பயிற்சி 1 2 4வது கணக்கு பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லித்தரது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ பார்க்கலாம் பாருங்கள். 4வது கணக்கு. கொடுக்கப்பட்ட உறவுகள் ஒவ்வொன்றையும் அம்புக்குறி படம், வரைபடம், பட்டியல் முறையில் குறிக்க. ஓகேவா? 2 கணக்கு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு கணக்கு எக்ஸ் கமா ஒய், அதை எப்படி வரையறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2y. ஓகேவா? இதில் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஒரு கணம் கொடுத்துருக்காங்க 2, 3, 4, 5ங்கிறது. அதே மாதிரி ஒய் பிலாங்ஸ் டு. ஓகேவா? இந்த சிம்பிள் போட்டால் அது பிலாங்ஸ் டுன்னு படிக்கணும். ஒய் பிலாங்ஸ் டு, ஒய்ங்கிறது இந்த கணத்தில் இருக்குது. அதாவது 1, 2, 3, 4ங்கிற இந்த கணத்தில் இருக்குது. இந்த பிலாங்ஸ் டு சிம்பிள் வந்துச்சு அப்படின்னா அது இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அம்புக்குறி படம் கேட்டிருக்காங்க, வரைபடம் கேட்டிருக்காங்க, பட்டியல் முறை கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு அம்புக்குறி படம் போடணும் அப்படின்னா நம்மளுக்கு என்னெல்லாம் வேணும் இங்கே பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த அம்புக்குறி படம் நம்ம இப்போ போடணும் அப்படின்னா இப்போ இங்கே எக்ஸில் இது சார்பகம் எழுதிக்குவோம். அதை அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் சார்பகம். இதை துணை சார்பகம்னு சொல்லுவோமா. அடுத்து வீச்சகம் வேணும் இல்லையா? அதாவது வீச்சகம்னா என்ன? அந்த நிழல் உருக்கள் எல்லாத்தையுமே சேர்த்து எழுதணும்னா அதுதான் வீச்சகம். அப்போ நிழலுருக்கள் எது எதெல்லாம் இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியணும். அது தெரியணும் அப்படின்னா முதல்ல அம்புக்குறி படம் நம்ம போடுறதுக்கு முன்னாடி பட்டியல் முறையில் இதை எடுத்துக்கலாம். அதாவது அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த வரையறை. ஓகேவா? எக்ஸ் ஈக்குவல் டு 2yங்கிறது. இதை வச்சுட்டு இதில் ஏதாவது ஒன்று இதை போடலாம், இல்லைன்னா இந்த கணம் ரெண்டில் ஏதாவது ஒரு கணத்தை இங்கே கொண்டு வந்து போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ நான் ஒய் போட்டேன்னு வைங்க, இந்த இடத்துல எக்ஸ் கிடச்சிரும். சப்போஸ் நான் இங்கே எக்ஸ் போட்டேன் அப்படின்னா ஒய் கிடச்சிரும். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு நம்ம இங்கே கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? அப்போ தான் நம்மளுக்கு நிழல் உரு எது எதெல்லாம் வருது, எது எதுக்கெல்லாம் ரிலேஷன் இந்த ஆர் இருக்குது உறவுங்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். பாருங்கள், ஃபஸ்ட்டு பட்டியல் முறை ஒய் ஈக்குவல் டு, நான் இங்கே ஒய்யை சூஸ் பண்ணிக்கிறேன். ஒய்யை கொண்டு வந்து இங்கே போடுறேன். ஓகேவா? ஏன் நான் எக்ஸை போடல அப்படின்னா இப்போ இங்கே ஒய்னா இங்கே ஒய்க்கு பதிலாக இந்த ஒன்றை கொண்டு வந்து நான் போட்டேன்னா 2 பெருக்கி போட்டுடலாம். சப்போஸ் நான் இங்கே 2ன்னு எக்ஸை போட்டேன் அப்படின்னா இந்த நம்பர் இங்கே கொண்டு வந்து வகுத்து போட்டுட்ருக்கணும். ஸோ இது ஈஸியாக இருக்குங்கிறதுனால நான் ஒய் போடுறேன். நீங்கள் எக்ஸ் போட்டாலும் தப்பு இல்லை, ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தான் ஆன்சர்ஸ் வரும். இப்போது நான் ஒய்யை இங்கே கொண்டு வந்து போடுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒய் ஈக்குவல் டு இங்கே என்னென்னு இருக்குது, 1ன்னு இருக்கா. இப்போ நம்ம வீச்சகம் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ ஒய் ஈக்குவல் டு 1 எனில் இப்போ ஒய்க்கு பதிலாக இங்கே 1ன்னு நான் போடுறேன். 1ன்னு போட்டேன்னா என்ன வரும்? எக்ஸ் ஈக்குவல் டு 2. இந்த ஒய்க்கு பதிலாக 1, 2 × 1. அப்போ என்னென்னு வரும்? எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு வருது. ஓகேவா? அடுத்து ஒய்க்கு பதிலாக என்னென்னு கொடுக்கணும்? 2ன்னு கொடுக்கணும். ஒய் ஈக்குவல் டு 2 எனில் அதில் மறுபடியும் இந்த ஒய்க்கு பதிலாக நான் 2ன்னு கொடுத்தேன்னா 2 × 2 என்னென்னு வரும்? எக்ஸ் ஈக்குவல் டு 4ன்னு வருது. அடுத்து பாருங்கள், ஒய்க்கு பதிலாக 3ன்னு கொடுக்கணும். அதே மாதிரி கொடுத்தா 2 × 3 2 3 6 எக்ஸ் ஈக்குவல் டு 6ன்னு வருது. அடுத்து பாருங்கள், ஒய் ஈக்குவல் டு 4, ஒய்க்கு 4ன்னு கொடுத்தா அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2 × 4 8ன்னு வருது. ஓகேவா? இப்போ இது என்னது? இது எல்லாமே எக்ஸா? இப்போ இங்கே கொடுத்தது எல்லாமே ஒய்ன்னு எடுத்துக்கிட்டால் இது எல்லாமே எக்ஸு. இப்போ ஒய்யில் இந்த 4ம் கொடுத்து நம்மளுக்கு இது கிடச்சிருக்கு. ஆனால் பாருங்கள் என்ன கண்டிஷன், எக்ஸுங்கிறது எதில் இருக்கணும்? இந்த கணத்தில் மட்டும்தான் இருக்கணும். ஓகேவா? இப்போ ஒய்ங்கிறது இந்த கணத்தில் தான் இருக்கணும். அதைத்தான் நம்ம இங்கே கொடுத்துட்டோம், அது ப்ராப்ளம் இல்லை. ஆனால் எக்ஸுங்கிறது இந்த கணத்தில் மட்டும்தான் இருக்கணும். அப்போ இந்த கணத்தில் மட்டும்தான் இருக்கணும்னா இங்கே இருக்கிற நம்பர்ஸ் இதில் மட்டும்தான் இருக்கணும், மற்றதெல்லாம் வரக்கூடாது. அப்போ பாருங்கள், 2ங்கிறது இங்கே இருக்குது, அதனால் இது வரும். அடுத்து இங்கே 4ங்கிறது இங்கே இருக்குது, அதனாலையும் வரும். அடுத்து இங்கே 6ங்கிறது இல்லை, 8ங்கிறது இந்த கணத்தில் இல்லை. அப்போ இந்த 2மே நம்மளுக்கு வராது. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஆனால் டஸ் நாட் பிலாங்ஸ் டு, இப்படி போட்டால் பிலாங்ஸ் டு, அதாவது இதுக்கு உள்ளே இருக்குதுன்னு அர்த்தம்னு சொன்னேன்னா இங்கே டஸ் நாட் பிலாங்ஸ் டு இப்படி போட்டோம் அப்படின்னா இதுக்குள்ளே இல்லை. எதுக்குள்ளே இல்லை? அவங்க கொடுத்த அந்த கணம் 2 3 4 5ங்கிற அந்த எக்ஸ் இருக்கிற அந்த கணத்துக்குள்ளே இது இல்லை. ஓகேவா? அதே மாதிரி அடுத்ததுக்கும் நான் எழுதிக்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், அப்போ ரிலேஷன் எதுக்கெல்லாம் இருக்கோ அதை மட்டும் எடுத்து எழுதுவோமா ஆறில். அப்போ ஆர் ஈக்குவல் டு எதுக்கெல்லாம் வந்துச்சு? இது தானே வந்துச்சு, இந்த 2 மட்டும்தான் வந்துச்சு. அதை எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட்டு எக்ஸை தான் எழுதணும். எக்ஸ் தானே ஃபஸ்ட்டு, அடுத்து தான் ஒய் எழுதணும். இப்போ எக்ஸில் எது வந்தது? 2, ஒய்யில் 1. அப்போ 2, 1. அடுத்து 4, ஒய்யில் 2. அப்போ 4, 2. இவ்வளோ தானே, இது மட்டும்தான் வரும்.
அடுத்தது அம்புக்குறி படம். இப்போ அம்புக்குறி படம் போடலாம் பாருங்கள். இப்போ சார்பகம் துணை சார்பகம் எழுதணுமா? சார்பகம் துணை சார்பகம் வந்து இங்கே அவங்க கொடுத்துருக்குது. ஓகேவா? அதை அப்படியே எடுத்து எழுதுகிற பாருங்கள். இப்போ 2 3 4 5 ஒய்ங்கிறது 1 2 3 4. ஓகேவா? இப்போ அம்புக்குறி நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, நிழல் உருக்களுக்கு மட்டும்தான் போடுவோம். அப்போ நம்மளுக்கு வந்தது என்னது? இங்கே 2 4 மட்டும்தான். எதுக்கு? நம்ம ஒய்க்கு ஒய்க்கு 1ன்னு கொடுக்கும்போது எக்ஸுக்கு 2ன்னு கிடைச்சது. அப்போ இதுதானே எக்ஸு. எக்ஸில் 2னா ஒய்க்கு 1. எக்ஸில் 2லேருந்து ஒய்க்கு 1 இருக்கிறது. அடுத்து எக்ஸ் 4ங்கிற உறுப்புக்கு ஒய்யில் 2ங்கிற நிழல் உரு. ஓகேவா? எக்ஸில் 4ங்கிற உறுப்புக்கு ஒய்யில் 2ங்கிற நிழல் உரு. அவ்வளோதான். இது மட்டும்தான் அம்புக்குறி படத்தில். அடுத்து வரைபட முறை கேட்டிருக்காங்களா? வரைபட முறையில் அதே தான். இந்த பாயிண்ட்ஸ் எடுத்து நம்ம இங்கே குறிக்க போகிறோம். இன்னும் 2 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு 6ல் கிடைச்சது. ஃபஸ்ட்டு 2,1. 2ங்கிறது எதில்? எக்ஸில். ஒய்யில் 1. இப்போ இங்கே 2,1ங்கிற பாயிண்ட். அடுத்து 4,2. எக்ஸில் 4 ஒய்யில் 2 இங்கே. அவ்வளோதான். நம்ம வரைபடத்துலேயும் குறிச்சாச்சு. இவ்வளோ தான் முடிஞ்சது. அடுத்து இதுலேயே 2வது கணக்கு பார்க்கலாமா? அடுத்து இதுலேயே 2வது கணக்கு எக்ஸ் கமா ஒய். இதுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க வரையறை? ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுக்கு என்ன கண்டிஷன்? எக்ஸ் கமா ஒய் ஆகியவை இயல் எண்கள். எது? லெஸ் தென் 10. இது நான் ஆல்ரெடி நிறையா கணக்கில் சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது வாய்ப்பகுதி பெருசாக இருக்கிற சைடு இருக்கிறது தான் பெரிய நம்பர், சின்னதாக இருக்கிற சைடு சின்ன நம்பர்னு சொல்லியிருக்கேன். இப்போ வாய்ப்பகுதி பெருசாக இருக்குன்னா இது 10 தான் இருக்கிறதுலையே பெரிய நம்பராக இருக்கணும். இந்த இயல் எண்கள் இதில் வருதுலேயே இந்த எக்ஸ் கமா ஒய் எல்லாமே இந்த 10 விட குறைவானதாக இருக்கணும். ஆனால் இங்கே 10 எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா அப்படின்னா, இங்கே கோடு வந்திருந்தால் இந்த நம்பரை சேர்த்தணும். கோடு வரல அப்படின்னா இந்த நம்பரை நம்ம சேர்த்தக்கூடாது. அப்போ இங்கே கோடு வரல, அதனால் இதை சேர்த்தக்கூடாது. அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த 9 வரைக்கும் இருக்கிறது இயல் எண்கள். இயல் எண்கள்னால் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் வரும். ஓகேவா? இதுதான். இப்போ பாருங்கள். அப்போ 9 வரைக்கும் நம்ம இங்கே கொடுத்து செக் பண்ண போகிறோம் எதுக்கெல்லாம் நிழல் உரு இருக்குது அப்படின்னு. இதுக்கு முன்னாடி போட்டது மாதிரி தான். இப்போ பாருங்கள். அதுக்கானது ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3ங்கிற வரையறை. இப்போ பாருங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு இதில் வந்து நான் எக்ஸை கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா இப்போ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு இருக்குது. இங்கே நான் எக்ஸுக்கு எது கொடுத்தாலும் ஓகே தான். அதாவது எக்ஸுனாலும் 1லேருந்து 9 வரைக்கும் தான், ஒய்னாலும் 1லேருந்து 9 வரைக்கும் தான். எதை கொடுத்தாலும் ஒரே மாதிரி தான் வரும். ஆனால் இங்கே எக்ஸுக்கு கொடுத்தா அப்படின்னா அப்போ நம்மளுக்கு ஒய் எப்படி கிடைக்கும்? இந்த ரெண்டையுமே கூட்டிக்கலாம் ஒரே ஸ்டெப்பில். சப்போஸ் இங்கே நான் ஒய்க்கும் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே நான் ஒய்க்கு கொடுத்தா எக்ஸ் இந்த சைடு கொண்டு வந்துட்டு ஒய் இந்த சைடு கொண்டு போய் 2 ஸ்டெப்பில் போடணும். இங்கே எக்ஸுக்கு கொடுத்துட்டா ஒரே ஸ்டெப்பில் போட்டுடலாம். அதனால் நான் எக்ஸுக்கு கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா ஒய்க்கு கூட கொடுத்துக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள். நான் எக்ஸ் ஈக்குவல் டு 1 எதுலேருந்து கொடுக்கணும்? 1லேருந்து 9 வரைக்கும் கொடுக்கணுமா? அப்போ எக்ஸுக்கு ஃபஸ்ட்டு 1ன்னு கொடுக்குறேன். எக்ஸ் ஈக்குவல் டு 1 எனில் ஒய் ஈக்குவல் டு எக்ஸுக்கு இங்கே இதுக்கு பதிலாக 1. அப்போ 1 + 3 ஒய் ஈக்குவல் டு 4ன்னு வருது. அதுக்கப்புறம் இதே மாதிரி எக்ஸுக்கு 2ன்னு கொடுத்தா ஒய் ஈக்குவல் டு 2 + 3 ஒய்க்கு 5ன்னு வருது. அதே மாதிரி 3ன்னு கொடுக்கணுமா? 3 + 3 ஒய் ஈக்குவல் டு 6. அடுத்து 4ன்னு கொடுத்தா ஒய் ஈக்குவல் டு 4 + 3 ஒய் ஈக்குவல் டு 7. ஒய் ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்தா 5 + 3 ஒய் ஈக்குவல் டு 8. கடைசியாக ஒய் ஈக்குவல் டு அங்கே வந்து கோடு இல்லாதனால நம்ம 10 எடுக்கல. அதுக்கு முன்னாடி நம்பர் 9 வரைக்கும் எடுத்திருக்கோம். இப்போ ஒய் ஈக்குவல் டு 9 எனில் ஒய் ஈக்குவல் டு 9 + 3 எவ்வளோ வருது? ஒய் ஈக்குவல் டு 12. ஓகே. இப்போ எல்லாமே எடுத்து எழுதிட்டோம். இப்போ செக் பண்ணணும் இல்லையா? அதாவது எதுக்கெல்லாம் நிழல் உரு இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஒய்ங்கிறது. இப்போ எக்ஸ் என்ன கொடுத்துருக்கோம்? அவங்க கொடுத்த கண்டிஷன் இதான். 10க்கு உள்ளே இருக்கிற நம்பர்ஸ் 9 வரைக்கும் நான் கொடுத்துட்டேன். அப்போ எக்ஸ் ப்ராப்ளம் இல்லை. இப்போ ஒய் செக் பண்ணிக்கலாம் பாருங்கள். ஒய்யில் நிழல் உரு எதுக்கெல்லாம் வரும் அப்படின்னா இயல் எண்கள் 9 வரைக்கும் தான் இருக்கணும் நம்மளுக்கு. அப்போ 9 வரைக்கும் இருக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் இல்லையா? அப்போ அதுக்கு அதிகமாக இருக்கிறத எடுத்துக்கக்கூடாது. அதுதான் நம்மளுக்கு இங்கே கண்டிஷன் லெஸ் தென் 10ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அதுக்கு மேலே இருக்கிறது இது எல்லாமே வராது. ஓகேவா?
இந்த 3க்கும் சேர்த்து நான் ஒரே தடவை எழுதிடுறேன். நீங்கள் வேணும்னா தனித்தனியாக எழுதிக்கோங்க. ஆனால் எனக்கு கொடுத்துருக்காங்க எக்ஸ், ஒய் ஆகியவை இயல் எண்கள். லெஸ் தென் 10, 10 விட குறைவாக இருக்கிற இயல் எண்கள். ஆனால் இது எல்லாமே 10ஆகவும் 10 விட அதிகமாகவும் இருக்குது. ஸோ இந்த 3மே வராது. அப்போ நம்மளுக்கு இதெல்லாம் வரும், இது எல்லாமே வருமா? இது எல்லாமே இப்போ ஜோடி ஜோடியாக சேர்த்து எழுதணுமா? அப்போ ஆர் ஈக்குவல் டு என்ன வரும்? ஃபஸ்ட் எக்ஸ் எழுதி ஒய் எழுதணுமா? அப்போது எக்ஸுக்கு 1ன்னு கொடுத்தா ஒய்க்கு 4ன்னு கிடச்சிது. எக்ஸுக்கு 2ன்னு கொடுத்தா ஒய்க்கு 5ன்னு கிடச்சிது. எக்ஸுக்கு 3ன்னு கொடுத்தா ஒய்க்கு 6. எக்ஸுக்கு 4ன்னு கொடுக்கும்போது ஒய்யில் 7. எக்ஸுக்கு 5ன்னு கொடுக்கும்போது ஒய்யில் 8. எக்ஸுக்கு 6ன்னு கொடுக்கும்போது ஒய்யில் 9. அவ்வளோதான். ஓகேவா? எக்ஸுக்கு 6ன்னு கொடுக்கும்போது ஒய்யில் 9. இதுக்கு மேலே நம்மளுக்கு வராது. அப்போ 6 எடுத்து முடிச்சிட்டோம். அம்புக்குறி படம். அம்புக்குறி படம் பாருங்கள். இப்போ என்ன பண்ணுவோம்? சார்பகம் துணை சார்பகம், அதாவது இருக்கிறத ஃபஸ்ட்டு அப்படியே எடுத்து எழுதணும். என்னது? ரெண்டுமே அதே தான். 1லேருந்து 9 வரைக்கும் எழுதிடலாம் பாருங்கள். நான் எழுதிட்டேங்க. எக்ஸ் ஒய்ங்கிறது 6ங்கிற ரிலேஷன். 1 2 3 4 5 6 7 8 9. இதுலேயே 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே. இப்போ இங்கே என்னெல்லாம் இருக்கோ அதை மட்டும் மார்க் பண்ணால் போதும். அதுக்கு மட்டும் அம்புக்குறி போட்டால் போதும். அப்போ 1க்கு 4, 1ங்கிற உறுப்புக்கு எக்ஸில் 1ங்கிற உறுப்புக்கு ஒய்யில் 4 அப்படிங்கிற நிழல் வரும். அடுத்து இதில் 2க்கு 5, 3க்கு 6, 4க்கு 7, 5க்கு 8, 6க்கு 9. அவ்வளோதான். இப்போ அம்புக்குறி படம் நம்ம போட்டாச்சு. அடுத்து வரைபடம் பாருங்கள். இதில் நம்பர்ஸ் வந்து 9 வரைக்கும் போகிறனால நான் இங்கே 2 2 அலகுகளாகவே எடுத்துகிட்டேன். எக்ஸ்லேயும் 2 அலகுகள், ஒய்லேயும் 2 அலகுகள். ஃபஸ்ட்டு புள்ளியை நம்ம மார்க் பண்ணிடலாம். எக்ஸில் 1, ஒய்யில் 4. 1,4ங்கிற புள்ளி எக்ஸில் 1, ஒய்யில் 4. அப்போ இங்கே வருமா? 1,4. அடுத்து 2,5. 2 இதில் 5. 5னா 4க்கும் 6க்கும் இடையில 2,5. அடுத்து 3,6. இதில் 3. 3னா 2க்கும் 4க்கும் இடையில இங்கே 3,6. அடுத்து 4,7. 5,8. கடைசியாக 6,9. இங்கே வருமா? அவ்வளோதான். எல்லா புள்ளியும் நம்ம மார்க் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.